அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. வருவதையே முன்கூட்டி சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த சிவன்மலை கோவிலில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய தனிச்சிறப்பு என்னன்னா ஆண்டவன் உத்தரவு பெட்டி. இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருளால் பார்த்தீங்கன்னா பல்வேறு காலங்களில் பல்வேறு மாற்றம் நிகழ்ந்திருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தற்போது ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்துள்ள பொருளால் இனி வருகின்ற காலங்களாக தனுசு ராசி நண்பர்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை அமைய போகுது, உங்களுக்கான சாதகமான பலன் என்ன, எந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் வேலியிருக்க பைமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் ஜாதகம் பார்க்க விரும்புனீங்கன்னா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி நண்பர்களே, உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்களாக பார்த்தீங்கன்னா மூலம், பூரட்டம், உத்திராடம் 1ஆம் பாதம் அமைஞ்சிருக்கு. கிரக நிலையை பொறுத்தவரை தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனினே, ராகு கலத்தர ஸ்தானத்தில் குருனே, அஷ்டம ஸ்தானத்தில் சுக்கிரன், பாக்கியஸ்தானத்தில் சூரியனே, புதன் கேது, தொழிற்ஸ்தானத்தில் செவ்வாய்னே, அயன சயன போகஸ்தானத்தில் சந்திரனும் வளம் வரப்போகுது. இந்த மாதத்தில் வருகின்ற 11ஆம் தேதியில இருந்து பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் தொழில் ஸ்தானத்துக்கு மாறுதுங்க. 14ஆம் தேதியில் தொழில் ஸ்தானத்தில் இருந்தே செவ்வாய் லாபஸ்தானத்துக்கு மாறுது. 15ஆம் தேதியில் அஷ்டம ஸ்தானத்தில் இருந்தே சுக்கிரன் பாக்கியஸ்தானத்துக்கு மாறுது. 16ஆம் தேதியில் பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் இருந்தே சூரியன் தொழில் ஸ்தானத்துக்கு மாறுது. 29ஆம் தேதியில் பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்தில் இருந்தே புதனும் லாபஸ்தானத்துக்கு மாறுது. இந்த மாற்றத்தால் உங்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலும் ஒரு சாதகமான பலன் தான் உங்களுக்கு கிடைத்துடுங்க. குடும்ப விஷயங்களை சற்று நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதாக இருக்கும். 4ஆம் வீட்டில் சனியும் 10ஆம் வீட்டில் செவ்வாயும் இருப்பதால் குடும்ப பிரச்சனைகள் ஏற்படலாம். ராகுவினுடைய 3ஆம் வீட்டில் தைரியம் துணிச்சலும் அதிகரித்து இருக்கும். 9ஆம் வீட்டில் சூரியன் புதன் கேது இருப்பது நீண்ட பயணங்களை தரக்கூடியதாக இருக்குதுங்க. மாத தொடக்கத்தில் சுக்கிரன் 8ஆம் வீட்டில் அமர்ந்து ராசியாக செலவு செய்ய வைப்பார். உத்தியோகத்தில் இருப்பவங்க நல்ல செயல்களுக்காக நீங்கள் வெகுமதிகளை பெற போகிறீங்க. ஆனாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்தவித சர்ச்சைகளையும் தவிர்த்திடுங்க. தொழில் செய்பவங்க முன்னேற்ற அடையக்கூடியவர்களாக இருப்பீங்க. 7வது வீட்டில் இருக்கக்கூடிய குரு திருமண உறவுகளை இனிமையாக உங்களுக்கு தொடர்ந்து உதவுவார். மாதத்தினுடைய பிற்பகுதியில் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதுங்க. இந்த மாதம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பதவி உதவி கூட கிடைத்திடும். நல்ல நேரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. கல்வியில் நல்ல பலன்கள் உங்களுக்கு உண்டாகிடுங்க. வெளியூர் பயணத்திற்கு சிறிது காலம் நீங்கள் காத்திருக்க வேண்டியதாக கூட இருக்கும். ஆரோக்கியத்தில் பார்வையின் இடைப்பட்ட நேரம் இருக்க போகுது. உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் தொடர்ந்து கவனமாக இருக்கணும். தொழில் பார்வையில் இந்த மாதம் நன்றாக இருக்குதுங்க. மாதத்தின் தொடக்கத்திலேயே செவ்வாய் 10ஆம் வீட்டில் இருப்பார். 4வது வீட்டில் அமர்ந்திருப்பதாலோ சனி பகவான் செல்வாக்கின் கீழே இருக்கிறாரு. இது உங்களை சிக்க வைக்கக்கூடிய நேரமாகவும் அமையும். வியாபாரத்தில் உயர்வு இருந்துடுங்க. உங்கள் தொழிலையும் விரிவுபடுத்தலாம். நீங்கள் சில புதிய நபர்களுடன் தொடர்பை ஏற்படுத்தி நீங்கள் வியாபாரங்களை முன்னேற்ற செல்ல நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திடுங்க. தகவல் தொடர்பு திறன் வணிகத்தில் நல்ல வளர்ச்சி காண்பீங்க. திருமண உறவுகள் இனிமையாக மாறக்கூடியதாக இருக்குது. பரஸ்பர பொறுப்புகளை நீங்கள் நிறைவேற்றியோ ஒருவருக்கொருவர் மரியாதை அதிகரித்து செலுத்துவீங்க. செலவுகள் சுமை நல்ல வருமானம் காரணமாக உங்கள் நிதி நிலைமை பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்திலும் தகுதி குறையாமல் செயல்படக்கூடிய தனுசு ராசி நீங்கள் தான். உங்கள் ராசியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் பேச்சின் இனிமையால் காரியம் உங்கள் கைக்கு கூடி வரப்போகுது. சுப பலன்கள் அதிக அளவில் ஏற்பட இருக்குதுங்க. எதிர்பார்த்த உதவிகள் நிச்சயம் உங்களுக்கு கிடைத்திடும். ஆனாலும் எதிலும் நீங்கள் கூடுதல் கவனமாக இருக்கணும். வியாபாரம் பொறுத்தவரை திருப்திகரமாக நடக்க போகுதுங்க. எதிர்பார்த்த பண உதவிகள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். வாடிக்கையாளர்களை நீங்கள் அனுசரித்து செல்வது தான் நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவங்க அலுவலக வேலையாக அமைய வேண்டியதாக கூட இருக்கலாம். புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்க கூடுங்க. வெளிநாடு முயற்சிகளுக்கு அலுவலகம் கிடைத்திடும். குடும்பத்தில் சகஜ நிலை காணப்படுது. உறவினர்கள் மூலம் நல்ல தகவல் உங்களுக்கு வந்து சேரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த இடைவெளி குறைய போகுதுங்க. குடும்பத்தினுடன் நீங்கள் ஆன்மீக பயணம் செல்லக்கூடிய நிலை உருவாகிடுது. மற்றவர்களுடைய ஆலோசனை கேட்டு உங்களை நாடி வரப்போகிறாங்க. உங்கள் குடும்பத்தை விட்டு நீங்கள் பிரிந்து செல்வதற்கான மீண்டும் வந்து சேரக்கூடியவங்களும் இருப்பீங்க. பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் நிச்சயம் கிடைத்திடுங்க. கூடுதல் கவனத்துடன் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை தேடித்தரும். அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா கட்சி தலைமையில் ஆணையை மீறி நீங்கள் தனி கவனம் கொடுக்க வேண்டாம். தொகுதி மக்களிடம் நெருங்கி பழகுவது ரொம்பவே அவசியங்க.
கலைத்துறையினருக்கு பொறுத்தவரை வெளிநாடு புது நிறுவனங்களில் உங்களுக்கான வாய்ப்பு இருக்குது. அயராத உழைப்பால் சில நுணுக்கங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். மாணவர்களுக்கு மற்றவர்கள் அனுசரித்து செல்வது தான் நல்லது. கல்வியில் திருப்தி உண்டாகி இருக்குதுங்க. கல்வியில் முழு கவனத்தை செலுத்தினீங்கன்னா அதிகப்படியான மதிப்பெண்கள் கூட பெறலாம். பல வகையிலும் நன்மைகள் நிறைந்த மாதமாக அமைஞ்சிருக்கு. சில பேருக்கு வேலைகளில் சாதகமான பலன் கிடைக்கும். இழுபறியாக இருந்து வந்த வேலை கூட சில நொடியில் நீங்கள் முடித்து விடுவீங்க. பணவரத்து அதிகரித்து காணப்படுது. தெளிவான முடிவு எடுப்பதன் மூலம் பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு உங்களுக்கு கிடைத்திடும். அரசாங்கம் தொடர்பான விவகாரங்களில் சாதகமான போக்கு காணப்படுதுங்க. கடினமான வேலைகள் கூட நீங்கள் சுலபமாக முடித்திடுவீங்க. இந்த சமயத்தில் மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரித்து இருக்கும். கடினமான முயற்சிகள் கூட நீங்கள் எளிமையாக செய்ய வேண்டியதாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பண தட்டுப்பாடு அனைத்தும் நீங்கிடுங்க. வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகளை வசூலித்து முடிப்பீங்க. வியாபாரம் தொடர்பான பயணங்களால் உங்களுக்கான லாபம் உண்டாக இருக்குது. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சக ஊழியரிடம் இருந்து வந்த கருத்து வேற்றுமை முற்றிலும் நீங்கிடும். குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படுது. வாழ்க்கை துணையினுடைய உடல் நலத்திற்கு நீங்கள் கவனமாக இருங்க. அடுத்தவருடைய செயல்கள் உங்கள் கோபத்தை தூண்டும் விதமாக கூட இருக்கலாம். பெண்களுக்கு இழுபறியாக இருந்து வந்த காரியங்கள் அனைத்தும் சாதகமான முடிவுங்க. கலைத்துறையினருக்கு பார்த்தீங்கன்னா விருப்பங்கள் கைகூடி வரப்போகுது. அரசியல் துறையினருக்கும் காரிய தடை தாமதம் ஏற்படலாம். மாணவர்களுக்கு பொறுத்தவரை கல்வியில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் விலகி முன்னேற்றத்தில் காண்பீங்க. மற்றவருடன் இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கி ஒற்றுமையாக இருப்பீங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர பலன்களாக இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி அமைச்சுக்குன்னா உழைப்பின் மூலம் நீங்கள் அடையக்கூடியது ரொம்பவே அதிகப்படியான பலனை தேடித்தரும். நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்காக நீங்கள் தேவையான உதவிகளை செய்து மன நிறைவை பெறுவீங்க. குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்க இருக்குதே. மழலை செல்வம் இல்லாதவங்களுக்கு அந்த பாக்கியம் நிச்சயம் உண்டாகும். தொடர்ந்து நீங்கள் சிவபெருமானை வழிபடுவது நல்ல விதமான பலனை தேடித்தருங்க. மனதில் தன்னம்பிக்கை கூடுதலாக ஏற்படும். துணிச்சலாக எதிலும் நீங்கள் ஈடுபட போகிறீங்க. சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களது எண்ணப்படியே எதையும் நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி தரப்போகுது. மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் நாட்டம் செலுத்துவதை தவிர்த்திடுங்க. கௌரவம் அந்தஸ்து உயரக்கூடியதாக இருக்கதே வீண் செலவுகள் உண்டாகலாம். போராட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் தொழில் வியாபாரத்தில் இருப்பவங்களுக்கு தொழில் விரிவாக்க செய்யக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டால் நல்ல பலன் கிடைக்கும். அதற்கு தேவையான பண உதவி உங்களுக்கு கிடைக்க பெறுங்க. ஆனால் போட்டிகள் பற்றிய கவலைகள் தோன்றிடலாம். சமாளிக்க முயல வேண்டும். உங்களுடைய எதிரிகளுடைய பலம் குறைந்துடுங்க. வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாயிருக்கு. தர்ம காரியங்களை ஈடுபடலாம். மன அழுத்தம் மறைய போகுது. சிந்தனை தெளிவாக இருக்க போகுதுங்க. அடுத்தபடியாக வரக்கூடிய உத்திராட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உத்தியோகத்தில் இருந்தவங்களுக்கு தங்களுடைய திறமையால் அலுவலக பணியை நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. அதற்கான பாராட்டு நிச்சயம் உங்களுக்கு கிடைத்திடுங்க. புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை தரும் விதமாக இருக்குது. குடும்பத்தில் சுபகாரியம் நடைபெற இருக்குது. மனைவி குழந்தைகளுடன் சந்தோஷமாக பொழுதை கழிக்க போகிறீங்க. ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகரித்திடும். பொன் பொருள் சேர்க்கை இருக்குதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் மூலமாக நன்மைகளை அதிக அளவில் அடைவீங்க. புதிய சொத்துக்கள் வாங்க போகிறீங்க. ஆன்மீக பெரியோர்களை சந்தித்து அவர்களுடைய ஆசைகளும் உங்களுக்கு கிடைத்திடுங்க. ஆன்மீக மீதான நாட்டம் உங்களுக்கு அதிகரித்திடும். புத்திசாலிகளுடைய நட்பை நீங்கள் பெற்று பலனடைய போகிறீங்க. வாழ்க்கையில் தொடர்ந்து ஏதோ விதத்தில் பிரச்சனையாக இருக்குதா? உங்கள் ராசியினுடைய சுப கிரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய அருளை நீங்கள் முழுமையாக பெற வேண்டும் நினச்சிங்கன்னா இந்த ஒரு பரிகாரத்தை தொடர்ந்து செய்து வாங்க. வியாழக்கிழமை தோறும் பார்த்தீங்கன்னா விரதம் இருந்து குரு பகவானுக்கு நினைத்து கொண்டு மஞ்சள் நிற பூக்களும் இனிப்புகளை நெய்வேத்தியமாக வழிபட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க. பல நல்ல மாற்றங்களை அந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். மேலும் நீங்கள் வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்து கொள்வதோ எப்போதோ நீங்கள் மஞ்சள் நிற கைக்குட்டையை உங்களுடன் வைத்துக்கொள்வதோ பார்த்தீங்கன்னா நேர்மறையான சக்திகள் உங்களிடம் அதிகரிக்க செய்திடுங்க. வருடம் ஒரு முறை நீங்கள் ஹரித்வார் நகரத்திற்கு சென்று கங்கையில் நீராடி இறைவனை வழிபட்டு வர உங்களையும் உங்கள் குடும்பத்தை பிடித்திருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களும் விலகிடுங்க. நீங்கள் கோவிலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கக்கூடிய யாசகர்களுக்கு உங்களால் முடிந்த தொகையை நீங்கள் யாசகம் இடலாம். கோயிலில் வழிபட்ட பின்பு பார்த்தீங்கன்னா யாசகம் தருவதை தவிர்த்திடுங்க. வியாழக்கிழமைகளை உங்கள் வீடுகளில் அசைவ உணவுகளையும் செய்வதையோ சாப்பிடுவதையும் முற்றிலும் தவிர்த்திடுங்க.
உங்கள் தந்தைக்கான பணிவிடைகளை செய்து வந்தாலே போதுங்க. உங்கள் வாழ்க்கையில் நன்மையான மாற்றங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும். தனுசு ராசி நண்பர்களுக்கு நடக்க இருக்கின்ற கிரகநிலை மாற்றத்தினுடைய நற்பலன்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கொண்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்கள் வேலியிருக்க பைமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.